கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இங்கு அநேக ஆயிரம் பேர் வந்திருக்கிறீர்கள். உங்களிடம் உண்மையான ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசுவதற்கு ஆண்டவர் என்னிடம் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னதே நான் உங்களிடம் சொல்கிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 திருவசனங்கள் படிக்கும் போது, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக ஆயிரம் பேர் நான் தேவன், நான் தேவன், நான் தேவன், நான் தேவன், நான் கடவுள், நான் கடவுள் என்று சொல்லி நடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது. யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 4-5 திருவசனங்கள் படிக்கும் போது, மேலே வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு விக்கிரகத்தை, ஒரு சுரூபத்தை உண்டாக்கக்கூடாது, வணங்கக்கூடாது. அது கடினமான பாவம். ஏனென்று தெரியுமா? ஆண்டவர் ஒருவரே ஒருவர், பிதாவாகிய தெய்வம் ஒருவரே ஒருவர், கிறிஸ்துவாகிய கர்த்தர் ஒருவரே ஒருவர். ஆதியிலே வசனம் இருந்தது, அந்த வசனம் தெய்வமாயிருந்தது, அந்த வசனம் தெய்வத்தோடே இருந்தது. அந்த வசனம் மாம்சവും ஜடവും രക്തവുമായി கன்னிகையான மரியத்தின் உதரத்தில் ரூபாந்தரப்பட்டு பூமியிலே ஆண்டவர் தான், யெகோவாயான தெய்வம் தான் பூமியிலே கர்த்தராகிய கிறிஸ்து தேவனாகி வந்தது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே ഒരുപാട് பேர் தெய்வம்னு சொல்லுறாங்க. தங்கப்பன் சொல்கிறான், சுகுமாரன் சொல்கிறான், மனோகரன் சொல்கிறான், நான் ஆண்டவன், நான் கடவுள், நான் கடவுள். அப்படி தங்கப்பனுக்கும் சுகுமாரனுக்கும் ஒருத்தனுக்கு ஒரு விக்கிரகம் உண்டாக்க கூடாது, வணங்க கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் படைத்தது. ஆண்டவர் படைத்ததே நீ விக்கிரகமாக்கி வணங்கினாள், அது கடின பாபம், தலைமுறைக்கு சாபமாய் மாறிவிடும். யாத்ராகமம் 20 அத்தியாயம் 7ஆம் திருவசனம் வாசிக்கும் போது, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது. நம்ம பணம் பலிசைக்கு கொடுத்துட்டு, கொலை செய்துட்டு, விபச்சாரம் செய்துட்டு, திருட்டுத்தனங்கள் காட்டிட்டு, ஆண்டவரின் நாமத்தை சொல்லி நீங்கள் சத்தியம் போடக்கூடாது. ஆண்டவரின் நாமத்தை எடுக்கவே கூடாது. அது கடினமான பாவம். யாத்ராகமம் 8-9-10 திருவசனங்கள் படிக்கும் போது, ஓய்வு நாளே பரிசுத்தமாக்க வேண்டும். என்ன ஓய்வு நாள்? 6 நாள் கொண்டு ஆண்டவர் அனைத்தையும் படைத்தார். 7வது நாள் ஆண்டவர் விஸ்ரமம் பரிசுத்தமாக இருந்தார். உன்னுடைய ஆடு மாடுகள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், நீ வயலில் இறங்கக்கூடாது, வேலையை செய்யக்கூடாது. பரிசுத்தமாக விசுத்தமாக கோயிலில் போக, தேவாலயத்தில் போக வேண்டும், முழங்காலில் நிற்க வேண்டும். ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளை சொல்லி பேச வேண்டும். அதுதான் ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாகி வைக்க வேண்டும். யாத்ராகமம் 8-9-10 வசனங்களிலேயும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னது. யாத்ராகமம் 20-12 திருவசனம் வாசிக்கும் போது, உன் ஆயுசு, உன் ஜீவன் நீடிப்பதற்காக உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். உன் அப்பா, உன் அம்மா, இவங்கள் இப்போ எங்க? உன் வீட்டுல தானா? உங்க வீட்டுல தானா? அதோ முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்களா? அதோ வேற வீட்டுல இருக்கிறாங்களா? அவங்களை கனம் பண்ண வேண்டும், அவங்களை கவனிக்க வேண்டும், அவங்களுக்கு பாத சேவை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் ஆயுசு நீடிப்பதற்காக, நீ ஜீவனோட இருக்குவதற்காக உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அல்லாவிட்டால் நீ அக்னி கீரையாகுவே என்று ஆண்டவர் சொல்கிறார்.
യാത്രാഗമം 20-ാം അധികാരം 13, 14, 15 തിരുവസനങ്ങൾ നാം പഠിക്കുമ്പോൾ கொலை செய்யக்கூடாது, சொத்துக்காக பணத்துக்காக கொலை செய்யக்கூடாது, அரசியலுக்காக கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மோட்டிக்க கூடாது, ஒன்றுமே மோட்டிக்க கூடாது. எதுக்கு மோட்டிக்கணும்? மோட்டிக்கவே கூடாது. யாத்ராகமம் 20-ஆம் அத்தியாயம் 17-ஆம் திருவசனம் படிக்கும் போது பிறனுடைய சொத்து, ஆடு மாடு வேலைக்கார், இது ஒன்றுமே நீ மோகிக்க கூடாது. பிறனுடைய மனைவி பிள்ளைகள், இது ஒன்றுமே நீ மோகிக்க கூடாது, தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எல்லா ஆலயங்களிலுமே இந்த 10 கட்டளைகள் கண்டிப்பாக நிச்சயமாக படிப்பிக்க வேண்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும், நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இந்த 10 கட்டளைகள் நீங்கள் படித்தால், அது அனுசரித்து நீங்கள் நடந்தால், சஞ்சரித்தால், கண்டிப்பாக நீங்கள், உங்க பிள்ளைகள், உங்க தலைமுறைகள் ஆசீர்வாதமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும்.